வருடத்திற்கு ஒரு முறை மலையேறி சாமி கும்பிடுவது இதற்குத்தானா? படிக்கட்டுகளின் எண்ணிக்கைப்படி அவற்றின் பலன். ஏன் மலையேறி கடவுள்களை தரிசிக்கிறோம் என்று இப்போதான் புரிகிறது. ஒவ்வொரு மலைக்கும் படிக்கும் ஒவ்வொரு பலனாமே. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் பிரச்சனைகள், துன்பங்கள், தடைகளை சந்திக்க நேரிடுகிறது. சிலருக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை, சிலருக்கு கடன் சுமை, சிலருக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமை, சிலருக்கு குழந்தை பேறு ஆசை, சிலருக்கு திருமண தோஷம் என்று பல்வேறு தடைகள் வாழ்க்கையில் வந்து விடுகின்றன. இந்த பிரச்சனைகளை தீர்க்க கோவிலுக்கு சென்று பக்தியுடன் பிரார்த்தனை செய்யும் வழக்கம் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்தே உள்ளது. மலைகளில் இருக்கும் புனித கோவில்களில் படிகளை ஏறி பக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் அந்தந்த பிரச்சனைகள் விலகும் என்று பரம்பரை நம்பிக்கைகள் உள்ளன. திருவாசகம், திருப்புகழ், புராணங்கள் அனைத்தும் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இந்த கோவில்களில் ஏறும் ஒவ்வொரு படியும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும். பழனி முருகன் கோவில் 689 படிகள். பழனி மலை ஏறுவதால் மனத்தளர்ச்சி நீங்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், குற்ற நினைவுகள் விலகும், சமாதானம் நிலைக்கும். பழனி முருகனை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் காண்பார்கள். திருத்தணி முருகன் கோவில் 365 படிகள். இந்த மலைக்கு ஏறுவோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வியாபாரம் வளர்ச்சியடையும், எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள், பக்தர்கள் நிதானம், மன அமைதி பெறுவர். மருதமலை முருகன் கோவில் 837 படிகள். இந்த மலை ஏறுவோருக்கு உடல்நல பிரச்சனைகள் தீரும், குழந்தை பேறு ஆசை நிறைவேறும், வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். ஆரோக்கிய வாழ்வு வேண்டுபவர்கள் மருதமலையில் முருகனை வழிபடலாம். சிவன்மலை முருகன் கோவில் 450 படிகள். தீய சக்திகள் விலக, தவசக்தி பெற, மன அமைதி பெற சிவன்மலைக்கு சென்று பிரார்த்தனை செய்யலாம். இந்த மலை மீது ஏறுவோருக்கு நல் மனம், ஒழுக்கம், ஆன்மீக உயர்வு கிடைக்கும். சென்னிமலை முருகன் கோவில் 1320 படிகள். குடும்ப பிரச்சனைகள், திருமண தோஷங்கள் நீங்க, துணிவும் மன வலிமையும் பெற சென்னிமலை முருகனை வழிபடலாம். திருமணத்திற்கு தடைகள் இருப்பவர்கள் சென்னிமலை ஏறி பிரார்த்தனை செய்தால் அவர்களின் தடைகள் நீங்கும். ஓதிமலை 1880 படிகள். இந்த மலைக்கு ஏறுவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மனசாந்தி கிடைக்கும், யோக பலம் அதிகரிக்கும். மாணவர்கள், தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த மலைக்கு சென்று பிரார்த்தனை செய்தால் நல்ல பயன் கிடைக்கும். தோரணமலை 990 படிகள். கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தோரணமலைக்கு சென்று முருகனை வணங்கினால் செல்வ செழிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மலை ஏறி வேண்டினால் நல்ல மாற்றம் வரும். கதிர்காமம் 140 படிகள். கதிர்காமம் முருகனை பக்தியுடன் வழிபட்டால் உடல் நலம் பாதுகாக்கப்படும், நோய்கள் நீங்கும், பக்தியில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மலை பக்தர்களுக்கு ஆன்மீகமான உயர்வளிக்கும். வட்டமலை 100 படிகள். வாழ்க்கையில் நல்ல சக்தி தேவைப்படும் போது தன்னம்பிக்கை பெற, ஆன்மீக பலம் அதிகரிக்க வட்டமலை முருகனை வணங்கலாம். இந்த மலைக்கு ஏறுவதால் புதிய நோக்கத்துடன் வாழ்க்கை மாறும். பக்தியில் நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையில் திருப்புமுனை நிச்சயம். இவை வெறும் நம்பிக்கைகள் மட்டுமல்ல. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலைகளை ஏறி பக்தியுடன் முருகனை வணங்கிய போது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கண்டுள்ளனர். உங்கள் மனநலம், உடல் நலம், குடும்ப நலம், வாழ்க்கை நலம் வேண்டி நீங்கள் இந்த புனித மலைகளை ஏறி முருகனை வணங்கினால் கட்டாயம் நல்ல மாற்றம் வரும். பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். முருகன் அருளால் உங்கள் வாழ்வு மலரும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.